பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, மேல பாருங்க எப்படி இருக்குன்னு. ஏய் வெரி நைஸ், we are lucky. ட்ரெயின் வரப்போகுதுங்க. ஆக்சுவலி இந்த ட்ரெயின் வியூ பார்க்கறதுக்காக தான் வந்தோம். நான் வருமா என்னமோ தெரியலன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் we are very lucky. கடைசியாக ட்ரெயினை பார்த்துட்டேங்க. 1300 அடி அப்படிங்கிறாங்க. அருவியோட இது கொட்டுற இடத்துல இருந்து கீழே வர இடத்துல வந்து ஹைட்டை சொல்றாங்க நினைக்கிறேன். 1300 அடி ஹைட்டா. What is the name of this place? Bhagwan Mahavir Wildlife Sanctuary. Oh, Bhagwan Mahavir Wildlife Sanctuary. Yeah. Okay, okay. So rainy seasonல மோஸ்டா க்ளோஸ்டா இருக்குங்கறாங்க. Depends on the nature. அவங்க வந்துட்டு அப்பப்ப க்ளோஸ் பண்ணுவாங்க அப்படிங்கறாங்க. If we come in December, it's the peak season, right? Yeah, peak season. ரொம்ப ஹெவி ரெயின் இருந்தா மட்டும் தான் அவங்க க்ளோஸ் பண்ணுவாங்கங்கிற மாதிரி சொல்றாங்க. மற்றபடி நீங்க எப்போ வந்தாலும் ஓப்பன்ல தான் இருக்கும். பீக் சீசன் எல்லாம் வந்தீங்கன்னா ஜீப் கிடைக்கிறது கஷ்டமா இருக்கும் மேபி. ஸோ ஓகே, உள்ள போகலாம். போய் அங்க எப்படி இருக்குங்கிறது அப்பப்போ பார்க்கலாம். per person 400 rupees பே பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு கைடோட வந்துடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து ட்ரக்கிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் நடந்து போய் அந்த ஃபால்ஸை பார்க்கலாம். அது வேறு லெவலில் இருக்கும். அதர்வைஸ் யூ கேன் டேக் அ ஜீப். நீங்கள் நடந்து தான் இந்த தூத்சாகர் ஃபால்ஸ் போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா 11 மணிக்குள்ளே வந்துருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்தீங்கன்னா அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்களாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து இங்கேருந்து போகிறதுக்கே 2.5 மணி நேரம் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் வாக்கிங் ஸ்பீட். போகிறதுக்கே மேக்ஸிமம் 2.5 மணி நேரம் ஆகும். திருப்பி வரதுக்கு 2.5 மணி நேரம் ஆகுங்கிறப்ப இருட்டிடும். அப்படிங்கிறதுனால 11 மணிக்குள்ளே நீங்கள் வந்தீங்க அப்படின்னா 7 மணிலேருந்து 11 மணிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அலோவ் பண்ணுவாங்க. 11 மணிக்கு மேலே வந்தீங்கன்னா நீங்கள் ஜீப்பில் தான் போய் ஆகணும். உங்களுக்கு வந்து நீங்கள் நடந்து போக முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு. நிறைய மூவிஸ் இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சென்னை எக்ஸ்பிரஸ் வந்து இங்கே ஷூட் பண்ணியிருக்காங்கிறது அவர் சொன்ன தகவல். எனக்கு தெரிஞ்சு தமிழ் படம் ஒன்று ஷூட் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 1300 அடி அப்படிங்கிறாங்க. ஆக்சுவலி அருவியோட இது கொட்டுற இடத்துல இருந்து கீழே வர இடத்த வந்து ஹைட்டை சொல்கிறாங்க நினைக்கிறேன். 1300 அடி ஹைட்டா. வாங்க பார்க்கலாம். அங்கேருந்து பார்க்கும்போது அந்த சத்தத்தை கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த தூத்சாகர் ஃபால்ஸ் அப்படின்னு போட்டால் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது வீடியோஸ் தமிழில். அதனால தான் நம்ம இதை வந்து காமிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்கோம். ஸோ பொதுவாக கோவானாலே பார்ட்டி அண்ட் பீச்சஸ் தான். பட் அதை தாண்டி அங்கேருந்து ஒரு 2 hours நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு அழகான வியூ பார்க்க முடியும். இப்படி வெரி டேஞ்சரஸ். பா கரடு முரடான பாதை தாங்க. ஸோ வந்துட்டு நல்ல ஷூஸ் வேர் பண்ணிட்டு வாங்க, ஜாக்கிரதையாக வாங்க. ஒருத்தர் கை பிடிச்சி வந்துட்டிங்கன்னா இந்த இடத்த க்ராஸ் பண்ணிடலாம். ஸோ ஆக்சுவலி இப்போ தான் இறங்கி வந்திருக்கிறோம். இந்த பாதை வந்து கொஞ்சம் சறுக்கலாக மேடு பள்ளமாக இருக்குது. ஒருத்தர் கை ஒருத்தர் தாங்கி இறங்கி வந்துட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஆக்சுவலாக ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வரோமே அப்படின்னு நான் நிஜமாலே நினச்சேன். அண்ட் ஆல்சோ வந்து இந்த ஜீப் ட்ரக்கிங் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. பட் நாங்கள் வந்து இந்த துஸ்ரா ஃபால்ஸ்க்கு ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் வர்த் டிரைவிங், வர்த் வெயிட் அப்படின்னே சொல்லலாம். இங்கே பாருங்கள். ஸோ சிம்பிளி நம்ம இங்கேயே வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் செலவு பண்ணலாம். அப்படி இருக்குது இந்த இடம். சும்மா பார்த்தாலே போதும், ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். அந்த சவுண்டு நம்ம கேட்டாலே போதும். சும்மா அப்படியே பார்த்துட்டு அந்த சவுண்டை கேட்டாலே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும். ஸோ ஃபைனலி பாருங்கள், ஒர்த்துங்க, சீரியஸ்லி ஒர்த்து. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, போயிடலாம். அங்கே எங்கே குளிக்கிறாங்கன்னு வேறு எனக்கு தெரியல. பட் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், மேலே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்படியே உள்ளே வந்து பாருங்கள், காமிங்க பாருங்கள். அங்கே பார்த்தீங்களா அந்த பிரிட்ஜு தெரியல, அந்த பிரிட்ஜில் தான் ஆக்சுவலி ட்ரெயின் போகும். நம்ம நேரம் இன்றைக்கி ட்ரெயின் வரல, போகிறதுக்குள்ளே வருமானம் தெரியல. வந்ததுன்னா நம்ம எடுக்கலாம். ஸோ அந்த பிரிட்ஜில் தான் ட்ரெயின் போகும். அதை ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால் இது வேறு லெவலில் இருக்கும். ஆக்சுவலி எவ்வளோ விஷயங்கள் இந்தியாவுக்குள்ளே இருக்குது பாருங்க. நம்ம தேடி வெளிநாட்டுக்கு போகிறோம். பட் கொஞ்சம் அந்த சிரமம் பார்க்காம உள்ளே வந்தோம் அப்படின்னா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஏய் வெரி நைஸ், we are lucky. ட்ரெயின் வரப்போகுதுங்க. சரி, நான் சொன்னேன் இல்லைங்க, இங்கே ஆக்சுவலி இந்த ட்ரெயின் வியூ பார்க்கறதுக்காக தான் வந்தோம். நான் வருமா என்னமோ தெரியலன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் we are very lucky. கடைசியாக ட்ரெயினை பார்த்துட்டேங்க. ஸோ இப்போ போகிறது வந்து ஆக்சுவலி குட்ஸு. அதனால் நமக்கு கொஞ்சம் டைம் இருக்குது பேசுகிறதுக்கு. இதே வந்துட்டு எக்ஸ்பிரஸ் ஏதாவது போச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு டைம் இருக்காது. வி ஷுட் வாட்ச் அண்ட் என்ஜாய் த வியூ ஆக்சுவலி. ஸோ இப்போ எனக்கு குட்ஸ் போகிறதுனால உங்ககிட்ட பேச டைம் இருக்குது. அதனால் வந்து நாங்கள் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அண்ட் சீரியஸ்லி திஸ் இஸ் சர்ரியல். நான் வந்து நிஜமாக வந்து ட்ரெயின் பார்ப்பேன்னு நினச்சி பார்க்கல. ஓகே ஃபைன், நம்ம வியூ மட்டும் காமிக்கலாம்னு நினச்சி தான் வந்தோம். அப்சல்யூட்லி வெரி ஃபேண்டாஸ்டிக் மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கோவா வந்ததுக்கு ஒர்த்து அப்படின்னே சொல்லலாம். சூப்பர்.